Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் பிரியர்களுக்கு பிரியப்பட்ட நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல செய்ய போறோம். பாருங்க எப்படி பூ போல வெந்திருக்குன்னு பாருங்க. இதையே நம்ம காரசாரமா சூப்பரான டேஸ்டில எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மல்லி, மிளகு, கறிவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா வடச்சட்டியை அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் நான் வர மல்லி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்து எடுத்திருக்கேன். காரம் தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். எனக்கு 8 மிளகாய் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8 வரமிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அரைச்சி வைக்கிற குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா மெல்ல வறுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பு வேகமாக இருந்தாலும் கரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க, நிறுத்தாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வடிச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை நான் உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம இதையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால நான் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா எண்ணெயில் இதெல்லாம் வதக்கிக்கிங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆறுறதுக்குள்ளே நம்ம குக்கரில் நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறிக்கு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இதுக்கு கூட தேவையான நம்ம கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதே மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மறுபடியும் இது வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாது, அதனால தான் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதையே மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நாம் ஆற வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் வர்றதுக்கு நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மல்லி வரமிளகாய் எல்லாம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அந்த மசாலாவையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வர மல்லியை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். மறுபடியும் இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த கலவையை நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக தேவைப்படுறவங்க தண்ணி அதிகமாக சேர்த்திக்கோங்க, கம்மியாக சேர்த்திக்கிறவங்க கம்மியாக சேர்த்திக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதெல்லாம் தாளித்து விடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பட்டையும் கிராமும் நான் நுணுக்கி போட்டிருக்கேன் நல்லா வாசத்துக்காக.
இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா கரைசலை அதில் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாகவே இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா பச்சை வாசம்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் துண்டுகளை எல்லாம் நம்ம அதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் பீஸுகளையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி இப்போவே ரொம்ப திக்காக இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை இந்த மசாலாவோட நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் வேகும்போது நல்லா அதில் காரம் உப்பு எல்லாம் பிடிச்சு வரும்போது கறி சூப்பராக வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்குது. நம்ம நினச்ச மாதிரியே காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ போல் வெந்து வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மணமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் நம்ம கிரேவியை மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம கிரேவி எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா வெந்திருக்குதா இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி அருமையாக வெந்து வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையான டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.